The Industrial Revolution in Britain had given a tough competition to the handicraft industry in India. பிரிட்டனின் தொழில் புரட்சி இந்தியாவில் கைவினை தொழில்களுக்கு கடுமையான போட்டியை கொடுத்தது. ரீசனை கேட்டிருக்காங்க. இப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொன்னாவே என்ன? மிஷின்ஸ் உள்ள வருது, ரைட்டா? இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இண்டஸ்ட்ரி மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாஸ் லெவல் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ மாஸ் லெவல் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொன்னோட வேல்யூ வேல்யூ ஹையா இருக்கும். அட் த சேம் டைம் பிரைஸ் என்ன ஆகும்னு பிரச்சனை ரொம்ப லோ ஆகும். ஏன்னா மாஸ் லெவல் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது பிரைஸ் லோக ஆரம்பிக்கும். ஏன்னா எவ்ரிதிங் என்ன அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற கேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரியை விட அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன ஆகுனா லோ காஸ்ட் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட் என்ன அந்த மிஷின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால தான் டஃப் காம்படிஷன் வர ஆரம்பிக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காவே தெரியும், லாஜிக்காவும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஈவன் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஏன்ஷியன் பீரியட்ல என்ன சொல்லுவாங்க, கோல்டன் ஏரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியா ஃபார் என்ன அப்படின்னா ஃபேப்ரிக்ஸாக தான் சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் எப்போ என்னன்னா பிரிட்டிஷ் உள்ள வராங்களோ என்ன பண்ணிடுவோம்னா நம்ம இந்தியன் டெக்ஸ்டைலுக்கு அந்த அளவுலாம் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கிற பொருளை எல்லாத்தையும் ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்க பிரிட்டன்ல என்னன்னா அந்த மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி இந்தியாவில் விற்கிறது. அதன் மூலம் அவங்க காசு சம்பாதிக்கிறது. இதுதான் ஐடியாவா இருக்கும். ஸோ அதனால என்னன்னா நம்ம இந்தியன் டெக்ஸ்டைல் நம்மளோட இண்டிஜினியஸ் டெக்ஸ்டைல் யாருமே ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. எந்த பீரியட்னா பிரிட்டிஷோட பீரியட்ல. லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மாடர்ன் காட்டன் மில் மும்பைல செட் பண்ணுவாங்க, சிங்கப்பூர் பண்ணாங்க. எதுக்காக சொல்லணும், இந்த ஓவர்லைன் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும்.